தேங்க்யூ 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 டியர். ஹாப்பி பொங்கல் சங்கர் ப்ரோ. அஜய் குமார், ஹாய் அஜய். ஹாய் அஜய், எப்படி இருக்கீங்க அஜய்? நல்லா இருக்கீங்களா? ஃபார் யூ. எனக்கா? என்னது வாழ்த்துக்களா? ஜாயினடு ஃபார் யூ. தனித்தனியாக போட்டோன்னு புரியல. தேங்க்யூ தேங்க்யூ அஜய். அப்பா, ஒரு ஜாயினிங்கை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு சேனலில் ஒரு ஜாயினிங் பார்த்தேன், அவ்வளோதான். செகண்ட் சேனலில் வந்து ஒரு ஜாயினிங். இது பார்த்ததுக்கே இதே பரவாயில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போலாம் ஒரு ஜாயினிங் 2 ஜாயினிங்கை பார்த்தாலே அப்பாடா பரவாயில்லடான்ற மாதிரி இருக்குது. ஹாப்பி பொங்கல் டே. பொங்கல் ஆஃபரை எடுக்க உண்டா? அப்கிரேடு பண்ண நீங்கள் அப்கிரேடு பண்ண தயார்னா பண்ணுங்கள், என்னை நம்பி நீங்கள் பண்ணலாம். சிற்பி 920 கிரீன் வேஸ் யூடியூப்பில் டான்ஸ் ஆடுங்க அக்கா ப்ளீஸ். உங்களுக்காக சொடுக்கு போட முடியுமா ப்ளீஸ் அக்கா? சொடுக்கா இப்போ தான் பண்ண. அப்பா, இந்த சொடக்கா இல்லை இதா? எனக்கு பெயின் இருக்குது. தைலத்தை ஊற்றி தடவி இருக்கு. எப்படி வாசனை பாரு. பட்டு ஏன் என்னோட மெசேஜ் படிக்கும்? நீ கமெண்ட் போடுறது சும்மா இந்த மாதிரி போட்டால் கடுப்பாக இருக்குது. பட்டு ஏன் என்னுடைய மெசேஜை படிக்க மாட்டேங்கிற? இவன் போடுற கமெண்ட்ஸு இது மட்டும்தாங்க போடுறான். வேறு ஏதாவது வடிவல் சொல்கிற மாதிரி அண்ணே அண்ணே அவங்க வந்தாங்களா அடிச்சு கூட கேட்பாங்க. அப்போ கூட சொல்லிடாதீங்கண்ணா. யாருடா வருவா, யாருன்னே தெரில, ஆனால் சொல்லுவான் அந்த மாதிரி. பைனாப்பிள் அண்ட் பீஸா. எதுக்கு பைனாப்பிள் அண்ட் பீஸா? யாராவது என்ன ஃபுட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்களா? ஏன்னா யூடியூப் வந்து வெறும் வந்து பைனாப்பிள் அண்ட் பீஸா. எஸ்பிபி சாங்கு ப்ளீஸ். சாங்கெல்லாம் கேட்காதீங்க, ஆல்ரெடி ரொம்ப இதாக போயிட்டுருக்கு வியூஸ். ஆமாம், இன்றைக்கி வந்து மெம்பர்ஷிப்பில் பொங்கல் வைக்கிறாங்க, மிஸ் பண்ணாதீங்க. சக்கரை பொங்கல், பொங்கலோ பொங்கல், சக்கரை பொங்கல், இனிப்பு பொங்கல், மாட்டு பொங்கல், நிலா பொங்கல். டேக் ரெஸ்ட். ஓகே ஓகே தானா? ஓகே தானா? ஹாய் காய்ஸ், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்க்ரீன் வந்து டபுள் டாப் பண்ணுங்க காய். 100 லைக் கிட்ட நெருங்கிட்டோம். ஒரு 100 லைக் மட்டும் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணியாச்சா? பண்ணிக்கோ. ஹாய் தங்கம். போகலை டான். பேர் என்ன? பேர் என்ன? எவன் பேராது? என்னமோ கேட்டானே இப்போ. டான்லேஷ் என்ன கேட்டீங்க? கக்குசுக்கு போனீங்களான்னு கேட்குறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடுங்க. இப்போ என்ன டைம் ஆகுது? இப்போ மணி 1 ஆகுது. 2 3 4 5 6 7. நான் எப்படியும் ஒரு 8 8:30 போவேன். அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வாங்க. சாப்பிட போகிறீங்களா? எடுத்து தட்டில் வச்சு சாப்பிடுவீங்களா, அப்படியே கையில் எடுத்து வச்சு சாப்பிடுவீங்களா டேனில்? அப்படின்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. விருந்து இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும். நீ கேட்ட மாதிரி கக்குஸ் விருந்து இருக்குது. என்னோடய ஃபேன்ஸுங்க இப்போ 115 பேர் மேலே பார்க்குறாங்க. 115 பேருக்கும் வீட்டுக்கு நீ போகலாம். போனேன்னா காலையில் சுட 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 உனக்கு விருந்து அளிக்கப்படும். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அனைத்து பொங்கல். இன்னைக்கு வேற எல்லாருமே நேற்று இப்போ தாண்டிடுச்சு. நேற்றெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வரும். உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சுட சுட நீ சாப்பிடலாம். செல்லக்குட்டி, ஸ்க்ரீன் வந்து டபுள் டாப் பண்ணுங்க. இந்த மாதிரி லைக் போட்டுட்டிங்களா? சீக்கிரம் லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மாஸ்டர் அவன் கேட்குறான், நான் பதில் சொல்கிறேன் மாஸ்டர். நானா சொல்லலைல்ல, அவன் தானே கேட்டான். கக்கூசுக்கு போனீங்களான்னு கேட்டான். ஓ, அவனுக்கு அப்போ பசிக்குது போல நான் கேட்குறான். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை மாஸ்டர். உங்ககிட்ட இருக்கிறதையும் கொடுங்க அவனுக்கு. யூ ஃப்ரம் கல்பாக்கம். நவ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போவே வர சொல்லுங்க. தானா குப்பா, வாடா டேய் வாடா. எவன்டா அது கக்கூசை பற்றி ஆரம்பிச்சுவா? வாடா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரெடியாக இருக்கானுங்க. அதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நீ கிளம்பி போகிற. சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு போ. கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக உனக்கு எல்லாருக்கும் விருந்து தான். ரெகுலர் அண்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கு சேர்த்து போகுது இப்போ. அக்கா, ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க.
சாரி சூப்பர். தேங்க்யூ ஷங்கர், தேங்க்யூ. ஸ்க்ரீன் வந்து டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் வந்துட்டு ஆள் கொடுத்துருங்க சீக்கிரம். ஐயோ விட்டுடுங்க. 90 டைமில் இருக்குது மெம்பர்ஷிப் அதில் இருக்குது, வெயிட் பண்ணும். அப்துல்லா, அந்த மாதிரி கமெண்ட்ஸை போடுறவனுக்கு இப்படி தாங்க பதில் அடிக்கணும். சும்மா பயந்துக்கிட்டு அறிவிறுப்பு பட்டுக்கிட்டுலாம் போயிட்டே இருக்கக்கூடாது. அவன் அப்படி கேட்குறான்னா ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலைல வந்து எடுத்து தின்ட்டு போடான்னு சொல்லணும். இருக்கான்னு அவன் கேட்குறான்ல, டே இருக்குடா நீ தின்னுட்டு போடான்னு சொல்லு. என்கிட்ட இல்லை யார் கேட்டாலும் அப்படி சொல்லுங்கள். ஏய் தேங்க்யூப்பா, 100 லைக் ஏதோ வந்துச்சு கடவுளே. ஸ்க்ரீன் வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செல்லம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் மட்டும் பண்ணாதீங்க. எந்த ஆக்சஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெரி வெரி ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. அக்கான்னு சொல்கிறானா வேற, அக்கான்னு யார் அவன் சொல்கிறானா? அக்கா அக்கான்னு தாண்டா சொல்லுவான். அக்காவுக்கு வேலை வச்சுட்டு போயிடுவானுங்க. ஹாப்பி பொங்கல் ஐ சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ அஷய், தேங்க்யூ அஷய். வெல்கம் வெல்கம் வெல்கம். அப்துல் ரஹ்மான், அப்புறம் வந்து டிஸ்னேவா, ஹாய் டிஸ்னே, ஹாய் பூரியா, விஷோ, சிம்ஹாசன். ஏன் இப்படி சொல்கிறீங்க? டெய்லி மெம்பர்ஷிப் லைவ் பார்க்குறீங்க, நீங்களே இப்படி சொல்லலாமா? கடுப்பு ஏற்றுனீங்கன்னா ப்ளாக் பண்ணிவிடுவேன், புரியுதுங்களா? ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க கைஸ். ஓகே, ஹாப்பி பொங்கலுங்க. ஒரு மரியாதைக்கு கேட்டேன். என்ன கேட்டேன்? கக்கூசுக்கு போனீங்களான்னு கேட்குறது மரியாதைக்கு கேட்பாங்களா? அப்படிதான் சொந்தக்காரங்களாம் வர்றவங்களாம் பார்த்து கக்கூசுக்கு போனீங்களா, கக்கூசுக்கு போனீங்களான்னு கேட்பியா நீ? அக்கா சொல்லுங்க. காய்ஸ் லைக் போடுங்க. செல்லம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. அப்புறம் வந்து அதுவும் புத்திக்கு அப்படித்தான் இருப்போம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுறை. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓகே பழனிசாமி, எல்லா புகழும் இறைவனுக்கே. ஐயோ பொங்கல் இன்னும் பொங்கலை. சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன்டா, இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? செல்லமே. லாங் ஹேர் எல்லாம் கிடையாதுங்க, ஷார்ட் ஹேர் தான். இப்படியே திரும்ப வச்சுட்டீங்களா? இப்படியே சொல்லி என்ன திரும்ப வச்சுட்டீங்க இன்னைக்கு. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ப்ளீஸ் கவர் யுவர் ஹெட் யூஸிங் யுவர் சாரியா? எனக்கு கொடுத்த மாதிரி இருக்கு செல்லம். உங்களுக்கு கொடுத்தது தான், வேற யாருக்கு கொடுத்தது? எல்லாம் உங்களுக்கு கொடுத்தது தான். செல்லமே செல்லமே என் தங்கமே. ஏசி ஆஃப் பண்ணிட்டேன், சுத்தமாக ஒரு மாதிரி ஆகுது, குளிருதே. சாப்பிட்டுட்டு வந்தேன் பாருங்க, திடீர்னு ரூமுக்குள்ளே பூந்தோன்னே ரொம்ப குளிர் தாங்கலை. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தைலத்தை போட்டு கர 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 கரக்கரான்னு தேய்ச்சி ஸ்மெல் பண்ண உடனே செம்மையாக இருக்குங்க. அப்பா, நான் லைவ் எப்படா முடிப்பேன்ருக்கடி. முடிச்சோடனே தைலத்தை ஊற்றி அப்படியே கண்ணு நெத்தி ஃபுல்லாக தடவிட்டு அப்படியே தூங்கிடுவேன். சூப்பராக இருக்குங்க, அப்படி செம்மையாக இருக்கும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய் டியர் மாஸ்க்கு. ராஜேஷ் ஹாய் செல்லம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. மோனி சரோ, புதிய அரிசி வாசம் நன்றி ராய் பொங்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது கூகுளில் இருந்து தானே எடுத்த இப்போ நீ? கண்டுபிடிச்சிட்டேனா? என்னடி சாப்பிட்டியாடி பைத்தியமே? சாப்பிட்டேன்டா என் செல்லமே. டுடே விஐபியா? டுடே ஸ்பெஷல் ஷோ இருக்குது. நீங்கள் என்ன ஆக்சஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கோல்டு சொன்னால் நீங்கள் டைமண்டான்னு கேட்பீங்க, டைமண்டுன்னு சொன்னான்னு சில்வரான்னு கேட்பீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணாததுக்கு என்ன பண்ணுறீங்க? நம்ம ஒரு ஆக்சஸ் சொல்லிட்டோம்னா, ஓ அப்படியா நான் விஐபி வரதா இருந்தால் அப்போ ஓகே நாளைக்கு. ஏன் அப்படி பண்ணுறீங்க? உங்களால் என்னென்ன மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணுங்க.
எல்லா மெம்பர்ஷிப்பு லைவுமே வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் ஹாட் அண்ட் கிளைமேட் தான். ஓகேவா? என்ன லெவல்ஸ் தான் கூடும். லெவல் கூட எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கட்டி ஜாயின் ஆகுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷோ லைவ் இன்னும் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஹாய் ஷாஃபி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடலை வரைக்கும் எனக்கும் பர்சனல் கண்டிப்பாக வரேன் செல்லம். ஹாய்ங்க, வந்துட்டீங்களா? உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, ஹாப்பி பொங்கல் செல்ல. மோனி, ஹாய் மோனி. நவீன், ஹாய் நவீன். சொல்லுங்க மோனி. உங்கள் கண்ணு சூப்பரா? தேங்க்யூ கனகா. கண்ணழகி நன்றா. ஐயோ டேனில் இப்போன்னு பார்த்து நிஷு இல்லை. நிஷுலாம் உன் கமெண்ட்ஸுக்கு அவன் தான் ரிப்ளை வந்து பக்காவாக பொருத்தமாக கொடுப்பான். அவன் வரட்டும், அவனுக்கு ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு விடுறேன். ஜீசஸ் அனைவரையும் நேசிக்கிறார். ரொம்ப நன்றிங்க ஜீசஸ், நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அனைவரும் நலமா? அனைவரும் நலம் நலம் நலம். பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கொஞ்சம் பியூட்டி கூடுதலாக தான் இருக்குது. இல்லை எனக்கு தான் அப்படி இருக்கா. ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து லைவ்ல ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் லைவும் நான் ஒவ்வொரு டைமுமே வந்து லைவ் முடிச்சதுக்கப்புறம் நான் போய் கண்ணாடியில் நின்று பார்ப்பேன். அழகாக இருக்கும், லுக் நல்லாயிருக்கும். உடனே பிக் எடுத்துக்குவேன். நேற்றும் அப்படி தான் எடுத்தேன். நான் இன்னும் சாங் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணலை. வந்து வெல்கம் டு கோல்டு. தேங்க்யூ நாகா. இப்படி தாங்க இருக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ டியர். கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி மின்ற. அப்படியா? என்னன்னா சரி, அப்புறம் ஒரு டைம் தோணும், ஓ நம்ம நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருந்தோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்குமே நம்ம ஸ்பெஷலாக தான் தெரியும் இல்லையா? அன்னைக்கு ஸ்பெஷலாகவே தான் தெரியும். நமக்கு தான் நினைப்பு போல இருக்கு, வாவ் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்காக நேற்று நல்லா இல்லாமல் கிடையாது. அன்னன்னைக்கு பாருங்க, அன்னன்னைக்கு அழகழகான ஒரு லுக்கு. நிஜமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை நானே விரும்புகிறேன். ஐ லவ் யூ நிலா. உன்னை நான் காதலிக்கிறேன். Do you love me? ஹாப்பி பொங்கல் டு அண்ட் யுவர் ஃபேமிலி. என்ன வாங்கியிருக்கிறீங்க? கரும்பா? கரும்பு வாங்கலை. குழந்தைக்கு இப்போ தான் கொஞ்சம் உடம்பு இதாக இருக்குது. அதனால தான் நான்வெஜ் கூட செய்யலை. சாப்பிட்டா ஒத்துக்காது, மறுபடியும் செரிமான கோளாறு ஆயிடுச்சுன்னா குழந்தை முக்கியமாக செய்யறது முக்கியமானு பார்த்தா காலையிலேருந்து கரும்பு பார்த்துட்டு கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. வேண்டாம், சாப்பிட்ட உடனே இருமல் வேறு இருந்துக்கிட்டே இருக்கு. என் உடம்பு எல்லாருக்கும் நல்லா இருந்தால் எல்லாம் வாங்கி போட்டுடுவேன். 2 நாள் பொறுப்போமே, கரும்பு எங்கே போயிட போகுது? சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு வாங்கி வச்சு இது பண்ணிக்கலாம். அது இன்னும் வாங்கலை, காலையில் வாங்கிக்கலான்னு வச்சு. முத நாள் வாங்கினா வாடி போயிடுது. அதான். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ. அழகி, ரசிக்க நேரம் இருக்கு, காதலிக்க நேரம் இல்லை. லவ் யூ டூ. ஹாப்பி பொங்கல் டூ. அண்டு சகு, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பழனி. அஜித் குமார், என்ன ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா சொல்லுங்கள். சரவணன் யார்? தெரியலங்க, ஞாபகம் இல்லைங்க. உண்மையாக சொல்லவா, நான் உங்களுக்கு அடிமை. வாங்க நவி. இயரிங் சூப்பர், தேங்க்யூ. உங்கள் மனசு ரொம்ப அழகு. தேங்க்ஸ் பிரேம்குமார். வா, தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர். ட்ரெண்டிங், ஹாய் ட்ரெண்டிங். உங்கள் முகம் எல்லாம் இருக்கேன்னு சொன்னேன். மழை அழகாக இருக்கா? புரியல சுரேஷ், என்ன மழையா? புரிஞ்சிச்சு. கிரேப் சாரீலாம் லைவ் போடுங்க. அது டெய்லி தான் கட்டிகிட்டு இருக்கேன். ஏதாவது அதிசயமாக இன்றைக்கி தான் நான் காட்டனே கட்டியிருக்கேன். அது பொறுக்கலையா? சாட்டின் கட்டுறப்பெல்லாம் உன்னோட கமெண்ட்ஸே வராதே. காட்டன் கட்டினா மட்டும்தான் வந்துடுறீங்க. சாட்டின் கட்டுங்க, கிரேப் சாரீ கட்டுங்க, கிரேப் ப்ளவுஸு போடுங்க,
கிரேப் ஜூஸை குடிங்க. தேங்க்யூ சுரேஷ். அது வந்து என்னால் வாய் விட்டு படிக்க முடியாது சுரேஷ், ஓகேவா? பட் தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா? நீங்கள் மெம்பர்ஷிப்பில் போட்டிங்கன்னா நான் வாய் விட்டு படிப்பேன், ரிப்ளை கொடுப்பேன். இந்த கமெண்ட்ஸுக்கெலாம் நான் ஏன்னா அது ரெக்கார்டட் லைவ்ன்றதுனால என்னால் வாய் விட்டு படிக்க முடியல. பட் நான் படிக்கிறேன், நல்லா இருக்குது, விரும்புகிறேன், நல்லா இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் தான், நல்லா இருக்கு, சூப்பர். அந்த ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக படிக்கிறீங்க, அது போதும். இந்த சாரி நல்லா தான் இருக்குங்க. ஐயோ, எங்கள் மோனி வாயால் இதை நான் கேட்கறதுக்கு எனக்கு உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரவை காணும் ஆளை, இன்னொருத்தர் வாயால் நான் அதை எதிர்பார்ப்பேன், அவரையும் ஆளை காணோம். அவர் இப்போலாம் சொல்கிறதே கிடையாது, சொல்லி சொல்லி அழுத்து போச்சுன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு. உங்கள் வாய்ஸ் செம்மையாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ, ஹாப்பி பொங்கல். ஒன்று தூக்கமே வர மாட்டேங்குதா? எப்படி வரும்? ஒன்னதான் நாங்கள் தூங்க தான் விட்டுடுவோமா? தட்டி தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கோம்ல. என்னங்க, ஏங்க, என்னங்க எழுதுறீங்க? காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குடிங்க. என்னங்காட்டும் உங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமா? கண்ணை மொழிங்க, டே மொழிடா. தூக்கம் வர்ற மாதிரி ஒரு நல்ல பாட்டா பாடணுமா? எதை என் லைவை பொறுத்த வரைக்கும் தூக்கம் தான் கலைய வைக்க முடியுமே தவிர தூக்கத்தை வர வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. எதை எழுப்புவீங்களா? உங்களை எழுப்புவேன்னு சொன்னேங்க, உடனே எதெல்லாம் இல்லாதீங்க உங்களை. ஏன் கமெண்ட்ஸ் மட்டும் படிக்க மாட்டீங்க சொல்லுங்க அருண். ஷரண், கல்பாக்கத்தில் இருக்கேன். உலக அழகா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், போதும் போதும் போதும். இடுப்பு கண்ணுக்குள்ளேயே இருக்குங்களா? இருக்குங்க இருக்குங்க, கண்ணுன்னா இருக்கத்தாங்க செய்யும். கைஸ், லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. 200 லைக் போடுங்க சீக்கிரம். ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த சப்ஸ்கிரைபர் தெரியுதுல, இதை தொட்டு இப்படி இந்த மாதிரி தொடுங்க. தொட்டுட்டு ஆல் பட்டனை கொடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க கைஸ். வாழைப்பழமா? அப்படின்னா வாழைப்பழம் தோல் வலிக்கி வாலிபர் உயிர் ஊசல். அப்சரா டயலாக்கு. மென்டல். மென்டலா? நானா? ஆமாங்க, நான் மென்டல் தான். என்னைக்கு நான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு நான் மென்டலாக ஆனவதான். இன்ன வரைக்கும் என்னுடைய பைத்தியம் தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணமும் நீதான். யாருப்பா இவங்க லைவில் எப்பவும் ஜாலியாக தான், நோ போரிங், நோ ஸ்லீப்பிங் இப்படி எடுத்துகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஜஸ்ட்டோட பார்த்தேன் நான், எது ரெஸ்பெக்டோடு பார்க்குறேன். ஸோ ஹாப்பி பொங்கல். அது நான் ஜஸ்ட்டோட பார்த்தேன்னா ஏதோ ஃபஸ்ட்டு நான் உங்களோட லைவ் சேனல் வந்து ஏனோன்னு பார்த்தேங்க, இப்போ நான் வேணும்னு பார்க்குறேங்க. அதான் கரெக்டாக ஃப்ரேம்? தேங்க்யூ ஃப்ரேமு. நான் ஓகே ஓகே ஓகே. யாருக்கெல்லாம் இப்போ என் சேனல், இப்போ என் லைவ் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலை தெரிஞ்சுக்கலாமா? சும்மா தெரிஞ்சுக்கோமே. கல்யாணம் ஆனவங்க என் லைவை அதிக பேர் பார்க்குறீங்களா, இல்லை கல்யாணம் ஆகாதவங்க என்னுடைய லைவை அதிக பேரை பார்க்குறீங்களா? இன்னைக்கு மட்டும்தான் இந்த கவுண்டிங். போடுங்க கமெண்ட்ஸை போடு. ஐ எம் மேரிடு. நாகா, வாழ்த்துக்கள். வருத்தமாக இருக்கா? ஏன் உங்களுக்கு ஆயிடுச்சா? சதீஷ், வாழ்த்துக்கள். நீங்கள் சிங்கிள். அப்பு ஹோலி சிங்கிள். சரோலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு 1க்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 2-3க்கு மேலே ஆயிருக்கும். அப்புறம் வந்து நீங்களும் சிங்கிளா? அஜயகுமார், சூப்பர். ஆகலை சிங்கிள். சுல்தான், நீங்கள் மேரிடு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். சதீஷ், வாழ்த்துக்கள். நீங்கள் சிங்கிளா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க, சிங்கிளால். ஐயோ, நீங்களும் என்ன போடுங்க. ஐயோ நீங்களா? அன்பு தெய்வமே, குழந்தையா? வாங்க தர்மராஜ், வாங்க. நீங்களும் சிங்கிளா? தீபக்கு, பார்த்திபாக்கு மேரிட் ஆயிடுச்சு. நீ எல்லாம் சொல்லவே தேவையில்லை, எனக்கு உன்னை பற்றி தெரியும், கம்முனுடா. புதுசாக வந்தவங்க தான் நான் கேட்குறேன். நம்புறாங்க, எல்லாம் காயப்படுத்தி சந்தோஷப்படுறாங்களா? நம்பாதீங்க, நான் நம்பி தான் காயப்பட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கோம். அக்கா என்ன பண்ணுறாங்க? லைவு கனெக்டு என்ன சொல்கிறீங்களாவா? உங்களை மாதிரி கிடைச்சா மேரேஜ் பண்ணிட வேண்டியது தான். ஜான், ஏன் கிடைக்கலையா? ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் பொண்ணுங்களுக்கு அங்கே பஞ்சம். ஐயோ அப்பா,
கல்யாணம் ஆகிடுச்சானில் ஆகிடுச்சிங்க, கல்யாணம் ஆகிடுச்சு. மேரிட் ஆச்சு. ஏதாச்சும் காற்று குடிப்பீங்களாவா? அப்படின்னா மேரேஜ் ஆச்சு ஏதாச்சும் காற்று எதை காய்ச்சி குடிக்கணும்? நான் தான் உங்கள் அன்போ. தெரியுது தர்மா, நல்லா இருக்கீங்களா? என்னை விட்டுடாத அம்மம்மா. உன்னை நான் இறுக்கிய முந்தானையில் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. ஏன்டா ஒரு முறை தெரியாமல் ஆயிடுச்சா? அப்போ 2வது முறை தெரிஞ்சு பண்ணிக்கலாமா? கண்டென்ட் என்ன அக்காவா? யாருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதிகமாக? கல்யாணம் ஆகாதவங்க, அதுதான் கண்டென்ட் இன்னைக்கு. மேரிடு கணேஷ். கனகாவுக்கு மேரிட் ஆயிடுச்சா? மோனி, அந்த கேள்விக்கு நம்ம 2 பேரும் எலிஜிபிள் இல்லை. சிற்பி, நான் நீங்கள் உங்கள் பொண்டாட்டியா? நிலா, சிற்பி தான் என் பொண்டாட்டியா? மாறா, நான் என்ன சொல்கிறது? இங்கே பாருங்க, உங்கள் லைஃப்பில் 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் கேட்டது கல்யாணம் ஆச்சா ஆகலையா, அவ்வளோதான். மறைக்காமல் சொல்லுங்கள். நான் தான் எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குது. நான் தான் எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன். அது மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். ஏன்டி மாஸ்க் போட்டு பேசுகிறீங்க? அப்படியா? புரியலைங்க எனக்கு செல்வா. ஏண்டி எப்படி? ஓ, உங்கள் ஏஜ் என்ன? ஏஜ் 33. பொண்ணுங்களுக்கு பஞ்சம் இல்லை. பொண்ணுங்க எக்ஸ்பெக்டேஷன் அட் பீக் லெவலில் உண்மையா இல்லையா? என்கிட்ட நானே சொல்கிறேன். இப்போ இருக்கிற இதுக்கு நானே வந்து எனக்கு இப்போ நான் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுட்டு சீக்கிரம் இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுங்க. ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமர், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் இருக்கிறேன் கைஸ், நான் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நானே இப்போ ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும். இப்போ எனக்கு இப்போ இருக்கிற மெச்சூர்டுக்கு நான் ஒருத்தவனை கல்யாணம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அது சம்பளம் வாங்கணும். சொந்த வீடு அவன் பேரில் இருக்கணும். சப்போஸ் அப்பா அம்மா பேரில் இருக்குது அப்படின்னா ஒன்று இவன் ஒரே பிள்ளையா இருக்கணும். இல்லை பெரிய பங்களாவாக இருக்குன்னா 2 பிள்ளை இருக்கலாம். பிரித்தாலும் 2 பேரும் பகுதி பகுதியாக சரிசமமாக இருக்கும். ஓகேவா? சின்ன வீடு ஜஸ்ட் இந்த 45 லேக்கு தான் அந்த வீட்டோட மதிப்பு அப்படின்னா அதுக்கு 2 ஆம்பளை பிள்ளை ஓவர். அதில் என்னத்தை விற்று என்னத்தை குடும்பம் நடத்தி என்னத்தை பிள்ளை குட்டியெல்லாம் வைக்கிறது. இப்போ நானே அதை சொல்லுவேன் தான். கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் பொண்ணுங்க பக்கம் தான் நான் இருப்பேன். ஆமாம், 3 லேக் பார் மந்த்தா இல்லையா இயரா? எதை இயருக்கு? இயருக்கு என்ன நாக்கு தான் வழிக்கணும். மந்த்துக்குடா. இயருக்குலாம் சுமார் ஒரு 2-3 கோடி தாண்டினா போதும். தாண்டினா போதும். வருஷ வருமானம் இருந்து இந்த அளவுக்கு இருக்கணும். நான் இப்போ கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்து நான் கல்யாணம் பண்ணுற ரேஞ்சில் இப்போ எனக்கு மாப்பிள்ளலாம் பார்த்தா நான் இந்த முடிவு தான் சொல்லுவேன். ஏதோ எனக்கு அப்போ விவரம் தெரியாமல் என்னை பண்ணி வச்சுட்டாங்க. நான் இப்போலாம் இருக்கிற மாதிரி தான் பார்க்க தெளிவாக நான் வீட்டில் சொல்லிடுவேன். இல்லை உங்களுக்கு பார்க்க தெரியல முடியலன்னா என் பொறுப்பு என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துப்பேன் இருப்பேன். என்கிட்ட பொறுப்பு அவங்க ஒப்படைக்கல ஆரம்பத்தில். அப்படி ஒப்படைச்சிருந்தாங்களா நான் அப்போவே பக்கா தெளிவு. என்னைய விட மாட்டேன்ட்டாங்க இவங்க. என் இஷ்டத்துக்கே விடலை. நான் லவ் பண்ண பையன் அப்போவே பெரிய பணக்காரன். நிஜமாக சொல்கிறேன், அவன் பணக்காரனா ஏழையான்னு பார்த்து நான் லவ்வே பண்ணலைங்க. 1 வருஷம் ஃபோனில் பார்க்காம தான் லவ் பண்ணனாங்க. அதுக்கப்புறம் தான் நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவனோட பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு பெரிய லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்கே எங்கள் அம்மா ஒத்துக்கல தெரியுமா? அதுக்கே எங்கள் அம்மா ஒத்துக்கவே இல்லை. லவ்வை பிரித்து விட்டுட்டாங்க. அக்கா மேரேஜ் உனக்கு ஆகலையா? ஏஜ் இன்னும் ஆகலையாக்கா? ஓகே ஓகே ஓகே. தப்பிச்சிட்டாவா? எனக்கு இன்னமும் வருத்தமாக தான் இருக்குது. பொதுவாக ஆண்களுக்கு கல்யாண ஆசை வர்றது தப்பு இல்லை. அந்த கல்யாண ஆசை வருது அப்படின்னா பக்காவாக நீங்கள் செட்டில் ஆகிட்டு ஆசைப்படுங்க. ஓகேவா? முடியும்னு கேட்டுட்டேன். உங்களை எப்படி மீட் பண்ணுறது? கஷ்டங்க, கஷ்டம். பிளாக்கு ஓகேவா? பொண்ணுங்க பக்கம் தான் நான் இருப்பேன். இந்த விஷயத்தில் மட்டும் நான் பொண்ணுங்க சைடு மட்டும்தான் இருப்பேன். என்ன குறைச்சிட்டீங்க? 10 லேக்கு தான். 10 லேக்கு ஓகே. அது வந்து நம்ம இதாக சொல்கிறது ஒரு ஆவரேஜுக்கு நான் சொல்ல வரேன். ஓரளவுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு 3 லேக்கு போதும். 3 லேக்கு 4 லேக்கு அது வரைக்கும் போதும்.
அதாவது ஒரு ஆவரேஜாக நடத்துறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லை தாராளமாக குடும்பம் நடத்தணுன்னாக்கா 10 லேக் வேணும் மந்த்துக்கு. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நினச்ச உடனே போய்ட்டு டக்கு டக்குன்னு பிடிச்ச நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 லேக் சம்பளம் வாங்குறவனை கல்யாணம் பண்ணாதான். 3 லேக்லாம் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னாக்கா குடும்பம் நடத்தலாம், குழந்தைங்கள படிக்க வைக்கலாம், யார்கிட்டையும் கடன் வாங்காமல் ஓரளவுக்கு ஜாலியான லைஃப். ஓரளவுக்கு அதான் ஆவரேஜ்னு சொல்லிட்டேன் இல்லையா. மாமா கொடுத்து வைத்தவரா? தேங்க்யூ தீபா, தேங்க்யூ ரியா. ஹாய் ரியா, ஹாய். ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. செப்பி 922 கொடுக்கல் மாதிரி நம்ம யூடியூப்பில் மட்டுமே நம்ம சேனல். ரியலி ஆமா குலாம் மைதீன் தளபதி 10 லேக்குக்கு அரசியல் தான் சேரணும். அப்படிலாம் கிடையாதுங்க. ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து 15 லேக் வரைக்கும் இருக்கு, புரியுதுங்களா? நம்ம மோனி ஐடியில் தான் இருக்காரு, அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன் மோனி ஐடியில் வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து 15 லேக் தானே. ஹாய் மச்சினி, ஹாய் கோபால், விஷ் ஹாப்பி பொங்கலுங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடிடலாமா? கொண்டாடிடலாம். அடுப்பு கொஞ்சம் வேகமாக பற்ற வச்சு எரிச்சு தீய வச்சிரும், ஓகேவா? அப்புறம் அழகு கொள்ளுது சதீஷ். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எனக்கு ஆன்சரே வாயில வரல சதீஷ். ஹாப்பி பொங்கல் டியர் செல்லம் சதீஷ். பிஎம் மன்மதன், ஏன் உங்க நேம் ஜான் ஞாபகம் இருக்கா? போன வரேன்டா என் தங்கம், ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்லாமலாம் இல்லை செல்லம். முடியும்னு கேட்டுட்டாண்டாக்கா. அப்படியா? மாமா பாப்பா நிலா லைக்கா. யோகநாதா, ஹாய் யோகா. 10 லேக்கு பேர் மந்த்து இந்தியாவில் மேக்ஸிமமா? இல்லையே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 15 லேக் வரைக்கும் இருக்கே. வாங்குறவங்களே இருக்காங்களே. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ண லைக் போடுங்க செல்லும். திருப்பூர், ஹாய் திருப்பூர், வாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி விஷஸ் அகைன். என்ன பிடிக்குமா? பிடிக்கும் தீபக், வாங்க லைக் போடுங்க, மறந்துட போகிறீங்க. என்னோட அப்படியா? சூப்பர் விக்ரம், சூப்பர். இருந்தாலும் இவ்வளோ ஓப்பனாக சொல்ல வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கக்கூடாதா? உங்களை நானே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்கிறீங்க. அப்படியா? ஓகே மோனி. சொல்லுங்க மணிகண்டா. உங்கள் மந்த்லி சேலரி 1 லேக்கா? சூப்பர், வாழ்த்துக்கள். பரவாயில்ல, ஓரளவுக்கு இதை வச்சு குடும்பம் நடத்தலாம். நினச்ச உடனே ஒரு பொருள் வாங்கலாம். ரொம்பலாம் வந்து செலவு பண்ணிட முடியாது. அப்படியே இடிக்கி 1 லேக் சேலரி வருது அவனுக்கு அப்படின்னாக்கா ஒரு 60,000-70,000 செலவு பண்ணாலும் ஒரு மாதம் 30,000 அப்படியே ஒரு எடுத்து வச்சுக்கிட்டே வரலாம். அதுக்கே 10 வருஷம் ஆகணுமே, இல்லைடா 1 வருஷம் ஆகணுமே கொஞ்சம் சேர்க்கறதுக்கு. ரொம்ப கஷ்டம் தான்டா. அவங்களுக்கெல்லாம் வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது? அதெல்லாம் அப்போ 1 லேக்லாம் சாதாரணமாக இருந்தது. இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஐயோ 70,000 சம்பளம் வாங்குறோம், 1 லட்சம் சம்பளம் வாங்குறோம் தெரியுமா? அது மாப்பிள்ளை மாதம் 10 ரூபாய் 15,000 சம்பளம் வாங்கினா 10 பவுன் போடணுங்க. மாப்பிள்ளை 15,000 சம்பளம் வாங்குறாரு. அவங்க 1 லட்சம் சம்பளம் வாங்குறவனுக்கு 100 பவுனு. இப்பெல்லாம் 1 லட்சம்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு காசாவே எங்கள் கண்ணுக்கு தெரியலங்க. நல்ல வேலை நம்ம பக்கம் வருது. நெக்ஸ்ட் உன் பக்கம் தான் வரேன். பொங்கல் வாழ்த்துக்கள்.
ரொம்ப கம்மி சார். மோனி வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது? என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? படிக்கும்போது எந்த வேலையில சம்பளம் மாசம் 20 லட்சம் வருதோ அந்த மாதிரி படிப்பா பார்த்து படிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஜினியரு, டாக்டர், கலெக்டர், இது 3 தவிர வேற ஏதாவது தெரியுதா? படிப்புல நிறைய இருக்கு. ஐயோ சரியான சம்பளம் உண்ட படிப்பெல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சேனலோட இதை அனுப்பி விடுறேன் மோனி, அதை பாருங்களேன். இனி வர ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் அதை சொல்லி கொடுங்க. சொல்லுங்க, உங்களுடைய 1 டே சேலரி 1 லேக்கா? அப்பனா ஒரு 30 லேக்கா? இதில் நம்புற மாதிரி இருக்கும். மாலை இருக்குமோ சதீஷ்? அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் ஃபேக்கு. எப்போ ஸ்பெஷல் லைவ்? நீங்கள் ஜாயின் பண்ணால் உடனே ஸ்பெஷல் லைவ் ஜாயின் பண்ணுங்க கைஸ். மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணுங்கள். எப்போ ஸ்பெஷலா? சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணால் சீக்கிரம் வருவேனா? நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ லவ் யூ. கண்டிஷன் வாங்க பெங்களூரா நீங்கள்? எனக்கா? நான் இனிமே படித்து ஏய் இன்னும் ஏஜ் இருக்குல்லடா உனக்கு. இப்போ தானே 40 வயசு. இன்னும் 3-4 வருஷத்துல படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா நான் யூடியூப் சேனல்ல இருந்தேன்னா நீ எனக்கு அப்புறம் எனக்கு செய்யறதுக்கு வேணும்லடா. அதுக்கு தான் அனுப்புறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோன்னு சொல்றேன். அப்கிரேட் மெம்பர்ஷிப் டு கோல்டு. தேங்க்யூ வீரா, தேங்க்யூ. தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர். ஃபேக் இல்லை. ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ் இன் துபாய். துபாயில் ரன் பண்ணுவீங்க, நம்ம தமிழ்நாட்டில் ரன் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற 100 ரூபாய் கூட உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறது பிடிங்கிட்டு விட்டுருவானுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்க கைஸ். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ தீபம். இல்லை அஜய்குமார், தேங்க்யூ. எப்போ வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டல. 40 நிமிஷம் ஆகுதுடா லைவ் வந்து. லைவ் இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சிருவேன். கோல்டு என்ன ஸ்பெஷல்? வெரி ஹாட் அண்ட் கிளாமர். ஜாயின் பண்ணால் தான் தெரியும், ஜாயின் பண்ணி பாருங்க. சரோபுரோ படிக்க ரெடி ஆகிட்டீங்க, நம்ம போகலாம். சரோ, மோனி, உங்களுக்கு நான் அந்த வீடியோ அனுப்பி விட்றேன், பார்த்து என்ன படிப்பு படித்தா எது எதுலலாம் சேலரி ரொம்பவே அதிகம். நீங்கள் எல்லாம் தான் நினைக்கிறீங்க இன்ஜினியர் படித்தா நல்லா சம்பளம், இன்ஜினியர் படித்தா 5000 கூட சம்பளம் கிடைக்காது. அப்படியே சில பேர் கிடைச்சாலும் 10 ரூபா 5 ரூபா வாங்குவீங்க. அதை வாங்கி பஸ்ஸு, நீங்கள் வேலைக்கு போகிற பஸ்ஸுக்கும் வண்டிக்கு பெட்ரோலுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நிறையா படிப்பு இன்னும் நிறையா இருக்குங்க, அதெல்லாம் மக்களுக்கு தெரியறதே இல்லை. அதெல்லாம் படித்தாக்கா மாதம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 5-6 லட்சம் அசால்ட்டாக சேலரி எல்லாம் வரும். அந்த படிப்பு நான் உங்களுக்கு அது ஒரு நாளைக்கு நான் அந்த கண்டென்ட் எடுத்து ஒரு நாளைக்கு நான் போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து மோனிக்கு அனுப்புகிறேன். மோனி சாரோ, நீங்கள் அது வெட்டியாக நீங்கள் யூடியூப் நோண்டிக்கிட்டு இருப்பீங்கள, வெட்டியாக ஷார்ட்ஸு பார்க்குறது, வெட்டியாக ஏதாவது கேம் விளையாடுவீங்களா, அந்த டைமில் இதை எடுத்து வச்சு படிங்க. அப்போ தான் இன்னும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் எனக்கு வந்து லைவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? குட் நைட் தீபக்கு. எங்கே போகிறீங்க? டாக்டருக்கு படிக்கலாமா? டாக்டருக்கு படிக்கலாங்க, ஆனால் மெயினாக படிக்கணும். சும்மா இந்த சின்ன சின்ன அந்த இது அது இது அப்படிலாம் இல்லை, படிக்கணும். அந்தளவுக்கு டீட்டெயிலாக பேசலாமா லைவில்? ஏன் மணி, எனக்கு டீட்டெயிலாக பேச தெரியும், வார்த்தையை சரி விட்டோம்னா அதில் அதுக்காக தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நாளைக்கு நமக்கே அது பின்னாடி எதுவும் தொல்லை வரக்கூடாது இல்லையா? படிக்கலாங்க, படிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 15-20 லட்சம் செலவு பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10-20 லட்சம் மாதம் எடுக்கலாம். இல்லை ஒரு 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மாதம் 20,000 30,000 50,000 அவ்வளோதான் எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பேசாமல் மெடிக்கல் வச்சுருங்க எல்லாரும். மெடிக்கல்லாம் கணக்கே கிடையாதுங்க, மெடிக்கலில் கணக்கே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு நாலேஜ் இருந்தும் எனக்கு எங்கள் வீட்டு ஆளுங்களை நான் என்னத்தான் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. சரி உட்காரலாம், கால் வலிக்குது.
எங்கள் வீட்டு ஆளுங்களெல்லாம் மெச்சிக்கணும். வெட்டியாக வீட்டில் கிடக்கிற தண்டத்தெல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. நான்லாம் ஆம்பளை மாதிரி உழைக்கணும், ஓடணும். எனக்குலாம் வீட்டில் சும்மா இருக்கிறது பிடிக்காது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான்லாம் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன். அப்போ காலே வலி வந்துச்சு. சொல்லுங்கள். ஓன் எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷன் டசன்ட் மேட்டர். யூ ஹவ் டு எக்ஸ்பர்ட் இன் எனி பர்டிகுலர் ஃபீல்டு. டாக்டருக்கு படிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கணக்கே இல்லைங்க, செம்ம. அதுதான், அதெல்லாம் நீ எவ்வளோனா நம்மளால கணிக்கவே முடியாது தெரியுமா? எத்தனை பேஷண்ட் வராங்க என்ன. பாண்டி அழகு, தேங்க்யூ, வெல்கம் டு கோல்டு. ஒன்று சொல்கிறேன், நார்மலாக சொல்லுவோம். அதுக்கு இல்லாட்டி நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஓ ஓகே ஓகே ஓகே. நீங்கள் கிளினிக் வச்சு நடத்துகிறாங்கல்ல, நார்மலாக சொல்லுவோம், கிளினிக் வச்சு நடத்துகிறாங்கல்ல, ஒரு ஆளுக்கு ஃபீஸ் 200 ரூபா நார்மல் வச்சுக்கோங்களேன். நார்மல் 200 ரூபா. ஒரு காலையில் ஒரு 20 பேர் வருவாங்களா, ஒரு 30 பேர் டோக்கனை பாருங்கள், 35 பேர் 40 பேர்லாம் இருக்கும் சில நேரம். தலாவுக்கு 200 ரூபான்னா வெறும் ஃபீஸ் மட்டும்தான். தலாவுக்கு 200 ரூபா அப்படின்னா அப்போது காலைக்கு ஒரு பேட்ச் ஒதுக்குங்க, ஈவினிங்க்கு ஒரு பேட்ச் ஒதுக்குங்க. வா கால்குலேட் போடலாம். நம்மளாம் எங்கேயோ போக வேண்டியதுடா, நம்ம கிரகம் இதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். வாங்க எதில் போட்டு பார்க்கலாம், இதில் போட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி அதில் ஒரு கால்குலேட்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அது வெளியே போயிடும், ஹிஸ்ட்ரியே தொலைய மாட்டேங்குது. சும்மா நம்ம ஒரு 200 ரூபா போட்டு பார்ப்போமே. போட்டு நார்மலாக ஒரு 30 பேர் போடுங்க, அவ்வளோ பாருங்கள். அதுவே ஃபீஸ் மட்டுமே தனியாக 6000 ரூபா காமிக்குது. இது நம்ம சாதாரணமாக போடுறது தான். திடீர்னு 50 டோக்கனும் விழும், 60 டோக்கன் விழும். காலைக்கு ஒரு 10-15, ஈவினிங் ஒரு 10-15, அப்போது ஒரு நாளைக்கு 30. அப்போது ஒரு மாதத்துக்கு அங்கே வேலை செய்கிற அந்த ஒரு ஊசி போடுற பொண்ணுக்கு மிஞ்சி போனால் 8000 ரூபா தான் கொடுப்பாங்க சம்பளம். 2 பேருக்கு ஒரு 15,000 கொடுத்துட்டு அது மட்டும்தான். அப்போ மெடிசன் இது அது கணக்கே இல்லை. படிக்கிறீங்க நல்லா. மெடிக்கல் ஷாப்லலாம் கணக்கே கிடையாது. நம்ம ஒரு கால்பால் மாத்திரை எடுக்கிறோம்ல, ஒரு 10 அட்டை வாங்குறீங்க, எவ்வளோ வாங்குறாங்க காசு? 15 ரூபா 20 ரூபா. ஆனால் அவங்களுக்கு அது கணக்கே இல்லை. மிஞ்சி போனால் 2 ரூபா 3 ரூபா தான் அதோட உள்ளடக்கம். லாபம் பாருங்கள். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு மருந்து, ஐயோ படிக்கிறதா இருந்தால் டாக்டருக்கு படிக்கணுங்க, மெயினாக படிக்கணும். சும்மா நர்ஸெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது. நர்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு நர்ஸு வேஸ்ட்டுங்க. நர்ஸுக்கு சம்பளம் மிஞ்சி போனால் 12 ரூபா 5 ரூபா 20 ரூபாக்குள்ளே தான். 20 ரூபாயே கிடையாது. அதுலேயும் நீங்கள் பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கே 3000 ரூபா மாதம் கொடுத்துடணும். பஸ்ஸுக்கு 3000 ரூபா கொடுத்துடணும். கிடைக்கிற அந்த 5 ரூபாயில் 3000 பஸ்ஸுக்கு போச்சு. நீங்கள் 10 ரூபா 12 வச்சு என்னத்தான் பண்ணுவீங்க? பேருக்கு மட்டும்தான் நர்ஸு. குட் மார்னிங் வினோத். வாபஸு சாரியா? எதுக்கு? என்ன வாபஸு? இந்த கணக்கு போட கால்குலேட்டர் தேவை. அதான் தான் இருக்கேன், நம்ம மொபைலே இருக்குது கால்குலேட்டரு, போட்டுக்கலாம். என்ன இப்போது? அதுவும் நான் ஆவரேஜாக ஒரு 200 சொன்னேன். அதுலேயும் 300 ரூபா ஃபீஸு 500 ரூபா ஃபீஸ் வாங்குறதெல்லாம் இன்னும் பெரிய பெரிய இருக்கு. நார்மலாக இன்னும் சாதா கிளினிக்லேயே 300 ரூபா ஃபீஸ் தான். அது நான் இங்கே உடம்பு சரியில்லைன்னு போனால் அவங்களாம் 300 ரூபா, அதெல்லாம் 40 பேர் 30 பேர் உட்காந்துருப்பான். 300 ரூபான்னு போட்டாலே ஒரு 40 பேருக்கு பாருங்கள் 12,000 ரூபா. அடேங்க அப்பா, கணக்கே இல்லைங்க. அதில் மட்டும்தாங்க கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. என்ன பிடிக்காதா? ஏன் தீபக் எப்போ பாரு இதே கேட்டுட்ருக்க? டெர்மா டாக்டர் பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. நான் பார்த்தது வரைக்கும் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப ஓவர் ஹை ஸ்பீடில் போகுதான். நிலா, நீங்கள் எம்எல்ஏ ஆனால் தினமும் இது வேறையா ராஜா? எதுலையாவது கோத்து விட்டுட்டு போயிடாதீங்க சாமி.
மச்சம் பார்க்கலாமா? ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். மாஸ்க் போட்டு இருக்கீங்களே, அழகை ரசிச்சிடுவாங்கன்னா. ஐயோ காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். பொதுவாக நான் வந்து உங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு நார்மல் பிஸ்னஸ் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக முதலீடு போட தேவையில்லை. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நல்ல ஓடுற இடமா பார்த்து வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கடைக்கு ஒரு 1,00,000 ரூபா அட்வான்ஸ். நீங்கள் நார்மலாக இப்போ புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். கடைக்கு 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கைஸ். முதலீடுக்கு ஒரு 30,000 ரூபாய். அதுக்கு நீங்கள் அந்த ஒரு ஸ்டாண்டே தேவையில்லை. நார்மல் ஸ்டாண்டு, இந்த சைடுக்கு ஒரு 5,000 ரூபாய், இந்த சைடுக்கு ஒரு 5,000 ரூபாய், பேக் சைடுக்கு ஒரு 5,000 ரூபாய். நீங்கள் உட்கார சேருக்கு அது ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 1, அப்புறம் உள்ளே வந்து உங்களுக்கு அதில் ஒரு 15, மிஞ்சி போனால் 1.5 லட்சம் தான் கைஸ். 1.5 லட்ச ரூபா முதலீடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்ணுக்கே தெரியாமல் மாதம் நீங்கள் 50,000-60,000 சம்பளம் வாங்கலாம். சம்பளம் நீங்கள் ஓனராக இருந்து நீங்கள் எடுக்கலாம். என்ன பிஸ்னஸ்ன்னு தானே கேட்குறீங்க? செப்பல் பிஸ்னஸ். செப்பல் பிஸ்னஸில் சாதா செப்பல் வாங்காதீங்க, அது அறுத்துக்கும். ஒரு மட்டமான செப்பல், 100 ரூபாய் செப்பல் பிஸ்னஸ் நான் சொல்லலை, பிராண்டட் நான் சொல்கிறேன். நீங்கள் 100 ரூபாய் செப்பல் வாங்கினீங்க அப்படின்னா 1 டைமில் பிச்சிச்சுன்னா அடுத்த வாட்டி உங்கள் கடைக்கு தேடி யாரும் வரமாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு VKC எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னடா இந்த பேரகன், அப்புறம் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இதெல்லாமே கம்பெனி செப்பல் தான். இந்த செப்பல் வந்து 380 ரூபா, 450 ரூபா அந்த செப்பலுக்கு பின்னாடி போட்டிருக்கோம். நீங்கள் கடையில் போய் செப்பல் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே தருவேன் செந்தில், ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம். நீங்கள் ஒரு செப்பலை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு VIP, ஒரு பேரகன், ஒரு பாட்டா, அதில் வந்து நான் ஒரு குறிப்பிட்டதை சொல்கிறேன். ஏன் பாட்டாக்கு போகிறீங்க, அது எடுத்தால் 1000க்கு மேலே தான் இருக்கும். நார்மலாக ஒரு VKSக்கு வருவோமே, 375, 435, சாதாரணமாக இருக்கிறது 270. இதுதான் போட்டு இருக்கும் செப்பலில். அதோடைய உண்மையான விலை என்ன தெரியுமா? 375 ரூபான்னு போட்டிருப்பான். நீங்கள் குறைச்சி கொடுங்கன்னா 20 ரூபா குறைப்பாங்க. சில பேர் கராராகவும் இருப்பான், சில பேர் 40-50 ரூபா குறைச்சி கொடுக்கறதும் இருப்பான். குறைச்சி கொடுத்தே ஒரு 380 ரூபாவில் ஒரு 30, சரிப்பா 35 ரூபா விட்டுட்டு 350 ரூபா ரவுண்டாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 350 ரூபாயில் அவனோட ஹோல்சேல் விலையே 150 ரூபா, 140 ரூபா. 380 ரூபான்னு ரேட்டு போடுறான்னா அதனுடைய ஒர்த்து வந்து 150 ரூபா. 270 ரூபான்னு ஒரு செப்பலோட ரேட்டு போடுறேன்னா அதனுடைய ஹோல்சேல் வந்து வெறும் 85, 120 ரூபா. VKCலே பிராண்டட்லேயே நான் சொல்ல வரேன். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஒரு செப்பலில் வா நம்ம அப்படியே மைனஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நார்மலாக ஒரு செப்பலில் 385 ரூபான்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு அதுலேருந்து 350 ரூபா, 35 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் வந்து 35 பார்த்தா 350. இந்த 350ல் 150 வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா 200 ரூபாய் கிடைக்கும். இது நான் சொல்கிறது குத்து மதிப்பு தான். இன்னும் 120 ரூபாய் செப்பலையே உங்களுக்கு 350 ரூபாயும் போடுறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு செப்பலில் உங்களுக்கு 200 300 லாபம் கிடைக்குதுன்னா, நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போகிறீங்க, ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அவங்க எவ்வளோ சம்பளம்? 10 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா மேனிக்கு தான் உங்களுக்கு போடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு செப்பல்லையே அந்த ஒரு நாள் சம்பளம் உங்களுக்கு ஒரு செப்பலில் கிடைக்குதுன்னா, ஒரு நாளைக்கு 5 செப்பல் விற்றா, ஒரு நாளைக்கு 10 செப்பல் விற்றா, ஒரு நாள் விற்காம கூட இருக்குது, 2 நாள் விற்காம கூட இருக்குது. அடுத்த 3வது நாள் திடீர்னு ஒரு 10 செப்பல் 5 செப்பல் சேர்த்து விற்றுட்டா நினச்சி பாருங்க, ஒரு மாதத்துக்கு 60,000 70,000 செப்பல்லே கிடச்சிரும். நானே இன்னும் எனக்கு இந்த பக்கா பிளான்ல நான் பிடிச்சிருக்கேன். இன்னும் என்னுடைய இந்த இளமை காலம் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நானே ஒரு செப்பல் கடையை போட்டுட்டு தான் உட்காந்துருவேன். அதுக்கு இன்னும் வயசு இருக்குது. இன்னும் வந்து இதெல்லாம் நல்லா ஓடுற இடமா பார்த்து வைக்கணும். அதையும் நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. அந்த ஓடுற இடம் எப்படி திரும்ப நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? ஒரு ஊர் இருக்குது, உங்கள் ஊரை தாண்டி உங்கள் ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் போயிட்டாக்கா மெயின் மார்க்கெட்டே வருது அப்படின்னா அந்த இடத்துல கடை வைக்காதீங்க. உங்கள் கடையில் தான் வாங்கி ஆகணும்,
நீங்கள் வைக்கிற கடையிலேருந்து மெயின் மார்க்கெட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறவனா இருந்தால் அவ்வளோ தூரம் போய் யாரும் வாங்க மாட்டான். அடேப்பா 20 கிலோமீட்டர் போகணும், 5 கிலோமீட்டர் போகணும், எங்கே போய் வாங்குறது, இந்த செப்பல் கல்லே வாங்கிடலாம்டா அப்படின்னு ஊரை செலக்ட் பண்ணுங்கள். இந்த சைடுக்கும் ரொம்ப லாங் போகணும், இந்த சைடுக்கும் ரொம்ப லாங் போகணும், நடுவில் சூஸ் பண்ணுங்கள். உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க. சும்மா வந்து ஒரு 10 நிமிஷத்துல மெயின் மார்க்கெட் இருக்குது, நான் இங்கேயே வைக்கிறேன் அப்படின்னா ஓடாது. அதாவது நான் சொல்கிறது மெயின் மார்க்கெட்டு, ஏரியா மெயின் இல்லை, பெரிய பெரிய ஊர். இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டா சண்டே அந்த நேரு ஸ்ட்ரீட்டை அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து இதில் காலாப்பேட்டுக்காரங்க காலாப்பேட்டில் செப்பல் வாங்க மாட்டாங்க. ஏன்னா காலாப்பேட்டில் தோ தானடா அப்படின்னு யோசிச்சு மெயின் மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகலாம். யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்யணும் அவசியம் இருக்காது. எந்த ஒரு ஹோட்டல்லையும் போயிட்டு நீங்கள் 10 பாத்திரத்தை தேய்ச்சி 200 300 வாங்கின அவசியம் கிடையாது. நான் சொன்னது ஒரு குறிப்பிட்ட தான். அது உங்களுடைய பொறுத்து சின்னதாக வைக்கிறது பெருசாக வைக்கிறதும் நல்லா ஓடுற இடமா பார்த்து வைக்கிறது, ஓரளவுக்கு கடை இங்கே வச்சா ஓடும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது உங்களுடைய டேலண்ட்டு. பேசுகிறதுக்கு நல்லா இருக்குங்க, ஆனால் ரியாலிட்டி நான் வச்சு காட்டுறேங்க. அதுலேருந்து நான் லைவ் உங்ககிட்ட போடுவேங்க. என்னோட செப்பல் கடை நேம் வேணா சொல்ல மாட்டேன், பாருங்கள் நான் வச்சுருக்கிறேன், நான் வச்சு காட்டுறேன் ஒரு நாளைக்கு. எதையுமே வந்து துணிஞ்சு இறங்கணுங்க. ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த இடம் பக்காவாக இருக்குமான்னு செலக்ட் பண்ணிட்டு இறங்கணும். ஓகேவா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. MIFFY4 வெல்கம் டு சில்வா. தேங்க்யூ தேங்க்யூ. மேடம் சொல்லுங்கள் அஜய்குமார், நல்லா இருக்கு யுவர் தாட்ஸ். மேடம் சொல்லுங்கள் அஜய். சிவபாலன் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டீசெண்டான தொழில். யாருக்கும் நீங்கள் வந்து எதுக்கும் இது பண்ணலாம், நான் கடை வச்சுருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுவும் சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்ப சூப்பரான ஒரு இது. நிலா நாங்களும் செப்பல் கடை தான் வச்சுருக்கோம், மொபைல் ஷாப் கடை வச்சுருக்கீங்க அப்படியா? சூப்பரு. மொபைல் ஷாப்பில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் தெரியுமா? சார்ஜ். அந்த சார்ஜ் நீங்கள் 100 ரூபாய் சார்ஜ் வாங்குறீங்களே, அந்த சார்ஜோட ஹோல்சேல் விலை 30 ரூபா. சாதா ஒரு மட்டமான 100 ரூபாய் சார்ஜ் 100 ரூபாய் இப்போ கிடையாது, 150 ரூபா ஆக்கிட்டாங்க. அந்த 150 ரூபாய் சார்ஜர் உங்களுக்கான ஹோல்சேல் விலை என்ன தெரியுமா? 35 ரூபா 40 ரூபா. எனக்கு எல்லாம் பொருளுடைய ஹோல்சேல் விலையும் எனக்கு நல்லாவே தெரியுங்க, ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த ஆள் தானே, அதனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். வந்து அதோட விலை 35 ரூபா. அப்போ நீங்கள் 150 ரூபா 40 ரூபா 50 ரூபா குவாலிட்டி. நீங்கள் வந்து இப்போ 400 ரூபாய் சார்ஜ் ஆகினா அப்படியே ஏறிக்கிட்டே போகும். ஒரு சார்ஜரில் உங்களுக்கு 70 ரூபாய் கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணுற கடையில் ஒரு சார்ஜர், ஒரு அடாப்டரு, ஒரு பென் ட்ரைவு 3 பேர் வந்து வாங்கிட்டு போனாலும் அசால்ட்டாக 1000 ரூபாய் உங்களுக்கு லாபம் நின்றுடும். ஒரு மாதத்துக்கு ஒரே நாளில் 10-20 பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டா, ஒரே நாளில் 3 நாள் சார்ஜர் விற்றா ஒரு மாதத்துக்கு 50,000-60,000, கண்ணுக்கே தெரியாமல் 70,000 சம்பளம் வருங்க அதில். மோனி விடுங்க, என்னாச்சு மோனி சொல்லுங்க. ஹாப்பி பொங்கலா? மோனியோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியலையே, மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டைலர் ஷாப்பா? டைலர் ஷாப்பில் என்ன பெனிஃபிட்ஸ் நான் சொல்லட்டுமா? டைலர் ஷாப்பில் ஒரு நூலோட கண்டு 4 ரூபா 5 ரூபா, குவாலிட்டி நூல் 7 ரூபா 6 ரூபா, அவ்வளோதான். அதில் நீங்கள் ஒரு பாக்ஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னா 130 ரூபா 105 ரூபா. அந்த ஒரு பாக்ஸில் கிட்டத்தட்ட மேலே ஒரு 12 கலர், கீழே ஒரு 12 கலர் இருக்கும். ஓகே, 24 கலர் உங்களுக்கு அதில் அடங்கிடும். அதில் நீங்கள் கரண்ட்டு அந்த அளவுக்கு இழுக்காது. நீங்கள் நார்மலாக ஒரு 1000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டுறீங்கன்னா நீங்கள் தையல் மிஷின் தைச்சா 3000 ரூபாய் கட்டுவீங்க. நல்லா பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் வந்து ஏன்னா நான் டைலரிங்ன்றதுனால நான் சொல்ல வரேன். ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கைஸ். பாரு சப்ஸ்கிரைப் ஏறி இருக்கான்னு பார்ப்போம். அப்படியே இருக்கு, 5 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு, அவ்வளோதான். இதை வச்சு என்ன பண்ணுறது? பாப் செய்ய முடியாது போல. என்னாச்சு?
இவங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் புரியாது. அந்த கடை வச்சிருக்கீங்க எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க தலை. லைவ் எப்படி இருங்க, கொஞ்சமாச்சும் வியூஸ் வரட்டும் இருங்க. டைலரு, டீச்சரு, மொபைல் ஷாப்பு எல்லாம் வேலையும் தெரியும் போல. லயன் லயன். இப்போ ஏன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ஆயிடுச்சு, முடியாமல் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட இருந்த ஆள் ஏமாற்றிட்டாங்க. நம்பி விட்டதுக்கு கூட இருக்கிறவங்க பழி வாங்கிட்டாங்க. கொஞ்சம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அதில் இருந்ததுனால எங்களால் முடியாமல் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால் இப்போ அது நாள் வரட்டும். குழந்தைங்க இருக்கிறதுனால குழந்தைய பார்த்துக்க முடியல. அப்போ ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்தது. இப்போ 2வது குழந்தை பிறந்திருக்கிறதுனால எங்களை குழந்தைய வச்சு பார்க்கதான் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படி பொறுமை பார்த்துக்கலாம். இப்போ நான் எங்கள் ஊர்லேயும் இல்லை, நான் ஊரை விட்டு இங்கே இருக்கேன். மறுபடியும் எங்கள் ஊருக்கே போய்க்கலாம். அதுக்கான நாள் வரும் இல்லையா? ஹஸ்ஸுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு இடையில. அப்புறம் பார்த்துக்கலாம். அக்கா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. பார்பி கண்டிப்பாக. ஹலோ மிஸ் பண்ணாத திருப்பியும் கிடைக்காதா? லைக் என்ன ஹலோ மிஸ் புரியலையே. எந்த ஊர்? இப்போ நான் கல்பாக்கத்தில் இருக்கேன். கனகா ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். அக்கா கொஞ்சம் எந்திரிக்க மாட்டேங்க, கால் வலிக்குது. இப்போ தான் உட்காந்து 3/4 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் லைவ் வரேன். ஜாயின் பண்ணுங்க காய். வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமர் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஜாயின் போடுங்க. கோல்டு எப்போ வரேங்க? கோல்டு வரேன். இதில் கோல்டு இருக்கா? கோல்டு அதில் பிளாட்டினமா? கோல்டு தான். ஓகே ஓகே, சாரி. சிப்பி 92 இதுலேயும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. பிளாட்டினம் ஸ்பெஷல், இதில் பிளாட்டினம் இருக்காது, இதில் கோல்டு தான். கோல்டே ஸ்பெஷல் ஷோ. ஹைடி சாப்பிட்டியா? திருமூர்த்தி காய்ஸ் லைக் போடுங்க, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ள வாங்க. டைம் போயிட்டே இருக்குது. மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். இரும்புறதுக்கு கூட தெம்பில்லை. வரேன் சாம். கோல்டு என்ன ஸ்பெஷல்? வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமருங்க. ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் இப்போ பார்க்கலாம். சீக்கிரம் கைஸ் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்கள். இந்த மேலே தெரியுற இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. வெரி வெரி ஸ்பெஷல், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஸ்கர்ட் வாங்கிக்கோங்க. வா, ஏன் என்கிட்ட இன்ஸ்கர்ட்டே கிடையாதா? விதத்தால் கிடக்குதுடா என்கிட்ட. ரொம்ப நாள் ஆச்சு பர்சனல். இதோ வரேன் ஜான். அட சிப்பிக்குள் மழை, உன்னை ஹெல்த்தை பார்த்துக்கோ. உன்னை நம்பி தான் நாங்களாம் இருக்கோம். உங்களை நம்பி தாங்க நானும் இருக்கேன். ஆக மொத்தம் நம்ம 2 பேரையும் நம்பி நம்ம தான் இருக்கோம். இல்லை, நம்ம 2 பேரையும் நம்பி தான் இந்த சேனலுங்களே இருக்குது தெரியுமா? யூடியூப் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சும்மா முக்கி திணறி 83, 80, 70ன்னுக்கிட்ட ஒரு 500, 1000 வியூஸை ஏற்றுவீங்களா? சும்மா முக்கிக்கிட்டு கிடக்குது. மோனி டீ ரெடியா? சரோ இருக்கீங்களா நீங்கள்? லைவ் எப்போடி? இதோ வந்துடுறேன். இதேண்டா ஜாயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக வர போகிறேன். காய் சீக்கிரம் ஜாயின் போடுங்க காய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தவிக்கிறாங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் லைவுக்கு போயிடலாம். வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமர், மிஸ் பண்ணாதீங்க. சீக்கிரம் உள்ள வாங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் நிலா. வாழ்த்துக்கள் ஜனா. எனக்கு பொங்கல் கிடையாதா? உங்கள் கடைக்கு வரலாமா? பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல்? கொஞ்சமாச்சும் பாப்ஸு போடுற கமெண்ட்ஸ் என் கண்ணுக்கு தெரியல. அப்போ நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன் இவ்வளோ நேரம். என்ன போட்டிருக்காரு? எனக்கு கமெண்ட்ஸ் காமிக்கல. தலை, நீ கொஞ்சம் படித்து சொல்லு. பாப்ஸு இருக்கீங்களா நிஜமாவேவா? இல்லை பாப்ஸ் என்ன கிண்டல் பண்ணுறியா? இது தலை கிண்டல் பண்ணுறியா?
ஃபாக்ஸோட கமெண்ட்ஸ் ஒன்று கூட காட்டலையடா, தூங்கிட்டாரோ? ஹாய் ஷமீர், ஹாய் 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 ஹாய். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன்டா, டைம் வளர்த்துட்டே இருக்கீங்க. டக்குன்னு கோல்டு ஒரு 2 கோல்டை போட்டு விடுங்க, டக்குன்னு சீக்கிரம் போடுங்க, உள்ளே போயிடலாம். உங்கள் நேம் நிலா. ஹாய்டி கோட்டை மணியா. கரும்பு இருக்கு நிலாச்சலம், வெண்பொங்கல். சிவாபுரோ இல்லை லைவில் தூங்கிட்டாரா? தலை, அப்போ நீ என்ன கிண்டல் பண்ணுற பத்தியா? கரும்பு இருக்கு நிலாச்சலம். உங்களுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் நேமும் என்னோடய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் நேம் வந்து எனக்குள் ஒருவன், அப்புறம் வந்து அலெக்ஸ், அப்புறம் வந்து இவன் அவன் பேர் வந்து அவன் ஃபேக்கு நேமாக தான் வச்சுருந்தான், கோபி அப்படின்னு இருக்கும். நான் கிண்டல் பண்ணுவேன் என்னோடய ஃப்ரெண்டு, நான் அவன்கிட்ட தான் டெய்லியுமே பேசிகிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே சமைப்பேன், பாட்டு பாடிக்கிட்டே சமைப்பேன். என்கிட்ட பேசிகிட்டே இருப்பான் நிலா 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 நிலான்ட்டு. ஒரு 5-6 மாதம் வரைக்கும் பேசினேன். அதுக்கப்புறம் என்னோடய சேனல் கொஞ்சம் பிக்கப் ஆக எனக்கு டைமிங் இல்லாமல் போயிடுச்சு. டைமிங் ஆக அப்புறம் அவன்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ எனக்கு மறுபடியும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணான் மோஜில், என்ன நிலா என்ன நாளே மறந்துட்டேன், என்ன ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு போட்டால் நான் ரிப்ளை கொடுக்கவே இல்லை. ஆனால் அவனுக்கு அவனோட கமெண்ட்ஸ் நம்மளோட ஓல்டு ரீல்ஸில் இருக்கும் பாருங்கள், மொட்டை அடிச்சுக்கிட்டு ஷெல்ஃபி மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி நிற்பான். அவனோட கமெண்ட்ஸ் இருக்கும். என்னோடய ஓல்டு ரீல்ஸில் போனீங்க அப்படின்னா நான் சொன்ன பேரில் உள்ளவங்களாம் கமெண்ட்ஸில் இருப்பாங்க. கோல்டு லைவ் மினிட்ஸ். அப்புறம் வந்து இன்னொருத்தர் யூடியூப் சேனல் ஒருத்தர் வச்சுருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாரு. அவர் அந்த கடையில் உட்காந்துட்டே ரீல்ஸை போடுவார். அவர்கிட்ட போய் நான் முதல் ஹெல்ப் கேட்டேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ 3 சப்ஸ்கிரைப் தான் என்னமோ, அவங்கெல்லாம் எனக்கு அப்போ டைமில் சப்ஸ்கிரைபு. அப்புறம் வந்து விழா கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை 3 பேரும் வீட்டுக்குள்ளேயே ரீல்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதாவது டான்ஸ் ஆடுறது, சமைக்கிறது, காமெடி பண்ணுறதுலாம். அப்போ அவங்களும் நானும் வந்து ஒரு சேனலில் போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ணோம், என்னென்னா எங்களுக்கு வியூஸே போகலை அப்படின்னு அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அதில் போய் எனக்கு தான் சிஸ்டர் போகலைன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்போ உங்கள் சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், என் சேனல் நீங்கள் பண்ணுங்கள். அது அப்போ 6வது சப்ஸ்கிரைப் எனக்கு. அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. என்றைக்கோ நான் வந்து வளர்ந்து வந்த பாதையை என்றைக்கும் மறக்க மாட்டேன், அது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் இன்ன வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சேனலில். எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு யார் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணாங்க நீங்கள் எடுத்து போய் பாருங்கள். என்னோடய ஆரம்ப கால லைவில் அலெக்ஸோடைய கமெண்ட்ஸ் இல்லாத ரீல்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு கவிதைனா அவர் தான் எனக்கு முதல்ல கவிதை போட்டே நான் படித்த ஆள் முதல்ல அவர் மட்டும்தான். ஹவு மச்? அதோ வந்துட்டேங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க காய்ஸ், சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் லைக் தான் இருக்கு, 300 லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்க சார். தேங்க்யூ தீபக், தேங்க்யூ. ஹாய் ராஜ், லவ். நிலா மாதிரியே இருக்கேண்ணா. அஜய் வந்து ஹவு டு அப்கிரேடு கோல்டுன்னு கேட்குறாங்களா? அஜய்னா? அஜய் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்கிரேட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சேனலுக்குள்ளே வாங்க, மேலே இருக்கிற டிபியை தொடுங்க, சேனல் ஓப்பன் ஆகிடுமா, அந்த இடத்துல சி பெருக்குன்னு இருக்கும். அந்த சி பெருக்க தொட்டதுமே அப்கிரேடுன்னு கேட்கும். அந்த அப்கிரேடு தொட்டதுமே மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பழையபடி ஜாயின் பண்ணுற மாதிரி தான். என்ன இப்போ புதுசாக பண்ணுறது, சி பெருக்கு, செகண்ட் அப்கிரேட், இது 2 மட்டும் தான் தொட்டால் போதும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். லைவோடைய ஹைலைட்டு ஃபஸ்ட் 2 கொடுத்துருக்கேன், பார்ப்போம். இப்போது 1 கொடுத்துருக்கேன். அக்கா கொஞ்சம் எழுந்துச்சு நிற்கிறீங்களா? நான் இப்போ தாண்டா உட்காந்தேன், நீ லைவ் அப்லோட் லைவில் போய் பாருப்போம். அடே சீக்கிரம் பாருங்கடா. அப்புறம் செட்டிங்களா? இன்னைக்கு கோல்டு வெரி வெரி ஹாட்டாக இருக்குண்டா. ஜாயின் பண்ண, நம்பி ஜாயின் பண்ணு, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, நம்ம உள்ளே போகலாம். இது எடுத்துடலாமா? இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? ராஜா, அப்போது சில்வர்லாம் இல்லையா?
இருக்குடா என் செல்லமே, இருக்கு என் தங்கமே. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க செல்லம், டைம் போகுதுல்ல. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் 1 மணி நேரம் கூட லைவில் உட்காந்து பேசுவேன். ஏன்னா எனக்கெல்லாம் பேசி பேசி எனக்கு இந்த ஸ்டேஜ்லலாம் பேசி எனக்கு பழக்கம் இருக்குது, ஓகேவா? அதனால் நான் கொஞ்சம் பேசி பேசி எனக்கு ட்ரைனிங் இருக்கிறதுனால நான் பேசுவேன். கேட்குறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியாது. ஐயோ சினுங்கிறாளே, சினுங்கிறதா மெம்பர்ஷிப்புக்குள்ள. நெட்டே காலியானாலும் உங்கள் லைவை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஐயோ ஐயோ. மேடவாக்கம்னு சொன்னாலே என் பேர் தான் ஞாபகம் வரும் நிலாவுக்கு. ஜனா, உண்மைதான் ஜனா, உண்மைதான். வாட்டர் குடிக்கலாம். வாட்டர் வெளியில இருக்குடா. ஆஃப்டர் 300 லைக்கு என்ன ஸ்பெஷலு? 300 லைக்கு மட்டும் நீ போட்டு பாரு, அப்போ பாரு மெட்ரோ விட வேகமாக இருக்கும் என் லைவு. செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐயோ லைவில் சினுங்குவாலாமே, சீக்கிரம் பண்ணுங்கடா. கோபி கோபி நெட்டு காலி ஆனாலும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு. ஆமாம், ஒரு 20 ருபீஸ் தானே, 20 ருபீஸ் பண்ணால் 1 GB தராங்க. இந்த நிலாவுக்காக அது கூட பண்ண மாட்டீங்களா? அவன் பாதி பேர் உசுரையே விட்டுட்டு உட்காந்துருக்கான் டெய்லியும். ஏங்க எனக்காக உசுரை விட்டுட்டு தானே இருக்கீங்க டெய்லியும். மை நேம் சொல்லு ஒரு டைம். சதீஷ், சதீஷ் ஹலோ. வர வச்சுட்டா போச்சு. சரபுரு இருக்கீங்களா? இருக்காருங்க மோனி, இருக்காரு. தலை தூங்கிட்டானா இல்லை இந்த லைவுக்கு வரலையா? எனக்கு வந்த மாதிரியும் ஞாபகம் இருக்கு, இல்லாத மாதிரியும் ஞாபகம் இருக்கு. செம்மையா இருக்கு உங்க வாய்ஸ். கோபிநாத் இருக்கு மோனி. அக்கா பாருங்க அக்கா, கொஞ்சம் எங்க எங்க பார்க்கணும்? அங்க என்ன தெரிகிறது மண்ணா? இருக்கா மோனி? டைம் போயிட்டே இருக்கு, 2 ஆகுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்கே ஏறல மோனி. தலைபுரோ சங்கர் புரோ வந்தாங்க, கமெண்ட்ஸை பார்க்க முடியல. அவங்க கமெண்ட்ஸை நான் பார்க்க முடியலன்னு போயிட்டாங்களா? எனக்கு காமிச்சா தானடா நான் பார்க்குறதுக்கு. அநியாயம் பண்ணுதுடா யூடியூப்பு. மோனி நான் சொல்ல மறந்துட்டேன். நான் உங்களுக்கு இது யூடியூப்பில் வந்து சதீஷ் தீபா ப்ரோ சேனல் தெரியும்ல உங்களுக்கு? யூடியூப் சேனல் காமெடிலாம் பண்ணுவாங்களே, வீட்டிலே இருந்து காமெடி பண்ணுறது, வெளில போகிறது, ஃபேமஸ் அவங்க கூட யூடியூப்பில். சதீஷ் அப்படின்னு சொல்லி அவங்க ரீல்ஸை போடுறாங்கல்ல, அவங்க கையில் ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. எனக்கு அந்த மொபைல் நேம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு வாங்க போகிறேன். நாளைக்கு நாளன்னைக்கு மொபைல் வாங்க போகிறேன். அந்த மொபைல் அதே மாதிரி எனக்கு அந்த கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு அவங்க போடுற ரீல்ஸ். அந்த மொபைலை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது மோனி ப்ளீஸ்? அவங்க கையில் வந்து அந்த மொபைல் பிக் இருக்கும் அந்த ரீல்ஸில். காட்டுட்டா உங்களுக்கு? என்ன சேனல் நேம்? சும்மா சதீஷ் தீபான்னு போட்டாலே அவங்க சேனல் வந்துடும். அவங்க அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு. 2 சேனல் 3 சேனல் இருக்கும். ஒன்று 2.3 மில்லியன் சப்ஸ்கிரைபு, ஒன்றுத்தில் வந்து 1.9 சப்ஸ்கிரைபு மில்லியன். I have been scrolling live. You are best. Your voice and look are awesome. Thank you சுரேஷ். எனக்கும் உன்னைய மாதிரி பொண்ணு வேணுமா? சரவணா நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு அந்த மொபைல் வேணும். அது எவ்வளோ நாளும் நான் வாங்க தயார். ஆனால் நாளைக்கு நாளன்னைக்கு போகிறேன். என்ன மாதிரி பொண்ணு தானே? அது சூப்பராக இருக்கு குவாலிட்டி. நான் அதுவும் உங்களுக்கு இப்போவே காமிக்கிறேன் பாருங்க.
இதோ வந்துருச்சு. இதில் அவங்க ரீல்ஸில் அந்த கமெண்ட்ஸ் தெரியும், மொபைல் தெரியும். அதோ இதில் தான் இருங்க, அதை எடுத்துகிட்டு நான் அப்படியே கிட்ட காமிக்கிறேன். பார்த்துட்டிங்களா அந்த ஃபோன்? தோ இதுதான். போயிடுச்சு. இதோ இருங்க. தோ இதுதான் எனக்கு வேணும். இந்த மொபைல் எந்த மாடலில் வரும் பின்னாடி இப்படி? இது எனக்கு வேணும். மோனி இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே போகலாடா பாவிட்டால நீ இங்கே தான் இருக்கியா? எனக்கு இந்த மொபைல் வேணும் மோனி, இதை நான் நாளைக்கு வாங்க போகிறேன். இது என்ன பேர் மட்டும் சொல்லுங்கள். 17 Pro Maxஆ? என்னங்கடா பேக்கு கவரை பார்த்த உடனே சொல்கிறீங்க. 1.5 lakhs. ஓகே, வாங்கிடலாம், நோ ப்ராப்ளம். நாளைக்கு இப்போ வாங்கிடுறேன். எனக்கு சேம் மொபைல் வேணும். ஏன்னா அதில் தான் அவங்க அந்த ரீல்ஸ் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. அவங்க இப்படி கண்ணாடியில் வச்சு எடுத்ததையே நமக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, நல்லா இருக்குல்ல? அதாவது உடையாமல் சூப்பராக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு எடுக்கிற அந்த ரீல்ஸ் வந்து வீணாக போகுது, குவாலிட்டினால வீணாக போகுது. என்னோட சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா என் கேமராவை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், ஃபஸ்ட்டு என் மொபைலை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஐஃபோன் இருங்க சொல்லுங்கள், செக் பண்ணிடலாம். பேரை பார்த்த உடனே சொல்கிறானுங்கடா இவங்க. சிக்கி நம்மளாம் வேஸ்ட்டு போல இருக்கு சாரோ, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சாரோ. ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணுறேன் காய்ஸ், சரிங்க. நீங்கள் சொல்கிற அந்த மாடல்ஸ் அதில் வருதான்னு மட்டும் பார்த்துடலாம். சேம் கலர் அப்படி வருதா சொல்லுங்கள். என்ன சொன்னீங்க? 17 Pro Maxஆ? 17 Pro Max. ஆமாம், அதை போட்ட உடனே இந்த கலர் தான் வருது. ஆமாண்டா, அதோ பாருடா, இங்க ஒரு வெளிச்சமாக இருக்குது. இருவர் தோ பார், கரெக்டு. 1,34,900, 1,49,000, 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கு இந்த மொபைல். நீங்க என்ன 1.5 லட்சம்ன்றீங்க? 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கு. ஆஹா, ஓகே, வாங்கிடலாம். ஆனால் எனக்கு இந்த மொபைல் தான் வேணும். எனக்கு அதான் நான் இருக்கேனே. அக்கா அழகா, நீ அழகா 80s கிட்ஸ் அக்கா. அடா பாவி, 90s கிட்ஸ்டா. என்னை பார்த்து 80s கிட்ஸ் மாதிரி, என்னென்னா பார்த்தா 40 வயசு ஆள் மாதிரியா இருக்கு. ஹாய் ஆமேர் ஸ்ரீலங்கா. இந்த கிளாரிட்டிக்கு இப்படி. அப்போ இனிமே நிலாவை பார்த்து என்ன ஆக போகுதோ. சரி, ஓகே. ஆரஞ்சு கலர் மட்டும்தான் இருக்கா? அது ஜிபி எவ்வளோ பொறுத்து. ஓ, அந்த காசு ருபீஸ் நீங்கள் எத்தனை. ஆனால் நமக்கு யூடியூப் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ஜிபி அதிகமாக இருக்கணும். ஒரு 1.25 லட்சம் 2 லட்சம் போட்டோம்னா மொபைல் நல்லாயிருக்கும். ஓகே. நிலா சிரிப்பு தான் என்னை இருக்குது. ஆஹா தீபக்கா, ஓகே. நான் நாளைக்கு வாங்கிடுவேன் மொபைல். எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, யதார்த்தமாக வந்தேன். லைவ் முடிய போகுது. சரி, ஓகே கைஸ், சொல்லுங்க செல்லம். லயன் 1.5 lakhs எல்லாம் நிலாவோட டாகுக்கு பிஸ்கட் வாங்குற காசா? டாகுக்கு? என் வீட்டில் டாகுக்கு ஏன்டா சீனை அடிச்சு விடுற பைத்தியம்? இஎம்ஐ போட்டு வந்துட வேண்டியதா? 2 லட்சமோ 3 லட்சமோ இஎம்ஐ போட்டு வந்து உட்காந்துட வேண்டியதா? என்ன பண்ணுறது? துபாயில் வாங்கினா வெறும் 1 lakh தானா? துபாயில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நான் எங்கடா போவேன்? இப்போதைக்கு சிங்கப்பூர் ஃப்ரெண்டோ, ஃப்ரான்ஸ் ஃப்ரெண்டோ, மஸ்கட்டு ஃப்ரெண்டோ, அப்புறம் என்ன குவைத்து ஃப்ரெண்டும் தான் இருக்கான். குவைத்துக்காரன் எப்போ பாரு பாலைவனத்திலே கிடப்பான். அவன் தான் நிஷு. வலிக்குது இந்த இடம், இரும்பி டேக்ஸ் கம்மி துபாயில். அதனால தான் எல்லாரும் கார் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே டேக்ஸ் கட்டாமல் அப்படியே வச்சிருந்து மாட்டிக்கிறாங்க. நம்ம அமலா பால் மாதிரி. நான் இருக்கேன். ஹாய் சின்ன, ஹாய். சரி வாங்க லைவ் முடிச்சுக்கலாம். ஓகே, லைவ் முடிச்சுக்கலாம்.
ஷாஜாலையா அங்கே கம்மியா? எல்லாமே கிளியராக தெரியும். எனக்கு ரீல்ஸுக்கு குவாலிட்டி வேணுங்க. அதாவது ரீல்ஸில் வந்து குவாலிட்டி இருந்தால் தான் ரிப்பீட் மூடில் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. நம்ம ஃபேன்ஸுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதுக்காக நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் புதுசாக பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணுறாங்க. கேமரா சரியில்லை, ஆடுது ஓடுது அப்படின்றாங்க. அதான் துபாயில் ஃபேன்ஸுனா இருக்கேன் அக்கா. கார்த்திக்கு எங்கே இருந்தாலும் ஓகே, மொத்த செலவையும் உங்கள் தலையில் கட்டிடுவேன். இப்போ சொல்லுங்கள், யாரெல்லாம் எங்கெங்கே வெளிநாட்டில் இருக்கீங்க சொல்லுங்கள். ஃபாரினில் இருக்கீங்க, ஓகே. ஃபாரினில் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்களே எனக்கு முழு காசும் போட்டு வாங்கி கொடுத்துருங்க, ஓகேவா? காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 கொடைக்குள் மழை நம்ம யூடியூப்பில் மட்டுமே, நம்ம சேனல். ஸ்காட்லாண்ட்லையா? சரி, ஓகேடா, மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட் மோர்னிங். குட் நைட் சாரு. குட் நைட் சாரோ. சாரோ முடியல சாரோ, மெம்பர்ஷிப்பில் டயர்டாகிடும் சார். பாவம், அவங்களும் தூங்கணும். காலைல பொங்கல் வேறு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கணும்ல. ஓகேடா, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஆனால் நாளைக்கு நான் மொபைல் வாங்கிடுவேன், கன்ஃபார்ம் இதானா? ஓகே செல்லம், மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். குட் நைட். குட் நைட். குட் நைட். சாரோ ப்ரோ, சாம்சங் 25 ப்ரோ வாங்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம யூசேஜுக்கு நார்மலாக யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மொபைல் தான் நம்மளும் வாங்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மொபைலை நான் போட்டு பார்க்குறேன். அது மொத்தம் எத்தனை ஜிபி, என்ன ரேம் வருதுன்னு சொல்லுங்கள். 25 ப்ரோ எங்கே போட்டார்? சாம்சங். சாம்சங்கு 25ஆ? $1,30,000 இந்த மொபைலு. 1,40,000 இருக்குது, இதுலேயும் இருக்குது. இதோடது உள்ளே போய் பார்ப்போம். இது ஜஸ்ட் வேறு 256 ஜிபி தான். இது பத்தாது, நிஜமாக இது பத்தாது. இது ஒரு 10 நாள் தொடர்ந்து நான் வீடியோ எடுத்தனால இதுக்கு பத்தாது. ஜிபி அதிகமாக இருக்கணும், இதை விட இன்னும் அதிகமாக இருக்கணும். கிட்டத்தட்ட அதான். நோக்கியாலாம் வேஸ்ட்டு. ரீல்ஸு ஷார்ட் எடுக்கிறவங்களுக்கு நோக்கியாலாம் செட் ஆகாது. நோக்கியாவில் வந்து சார்ஜஸ் வந்து கெப்பாசிட்டி தாங்காது. அது வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க, ஷார்ட்ஸை பார்க்குறவங்க, சும்மா ஆன்லைன் யூஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். நம்மளை மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து அது செட் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்குள்ளே மொபைல் போட்டால் மட்டுமே நம்ம வந்து அப்போ தான் ஃபேன்ஸை வந்து நம்மளை வந்து இழுக்க முடியும். ஃபஸ்ட்டு மொபைலில் இறக்குறோம், அப்புறம் ஃபேன்ஸை இழுக்கிறோம், ஓகேவா? இந்த தை பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவோம். ஓகேடா, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். முடியல, மாஸ்க் ரிமூவ் பண்ணணும், முடியல, சுத்தமாக முடியல, பேச முடியல. யாரும் வச்சுக்காதீங்க, என்னால் மாஸ்க் மூச்சு தானே இருக்குது. குட் நைட் சாரோ. குட் நைட் பாப்ஸ். குட் நைட் தலை. குட் நைட் மோனி.